நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் பைப்பிங் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது த்ரெட் இல்லாத வெறும் துணியை மட்டும் வச்சு ஒரு உருட்டு பைப்பிங் பார்க்க போகிறோம். அது எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரியான உருட்டு பைப்பிங் தான். சேலையோட கலரில் நம்ம இப்படி கழுத்துக்கும் கைக்கும் பைப்பிங் கொடுக்குறது. இப்போ கைக்கு வச்சுட்டேன், கழுத்துக்கு நம்ம வைக்கிறத பார்க்கலாம். பாருங்க, சேலையோட ஓரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான கிளாத்தை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இதில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸாக ஒரு ஸ்கேல் அளவு, அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவில் நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நெடுக்கு தேவையான பீஸ் ஒரு நெக் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம பீஸ் எத்தனை பீஸ் வெட்டியாச்சு பாருங்கள். வெட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வைக்கணும். பாருங்கள், இப்படி ஆப்போசிட்டில் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஆப்போசிட்டாக ஜாயின் பண்ணிடணும். பீஸ்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓரத்தில் சின்னதாக பிசுறு இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த எட்ஜில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கணும் ஒரு ஓரம். இப்போ இந்த கிராஸாக ஏன் நம்ம வச்சு தைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நேராக தைக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் வந்து மோடாக தெரியும். நம்ம கிராஸில் இது மாதிரி வச்சு தைக்கும்போது பைப்பிங் நம்மளுக்கு மோடாக தெரியாது, சப்பையாகவே இருக்கும். தைச்சப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கும். ஓரத்தில் மடித்து தைச்சாச்சு. ப்ளவுஸில் வச்சு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ப்ளவுஸோட ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தையல் போடலாம். முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவு நம்ம மடித்து தைச்சிட்டு மீதி 3/4 இன்ச் அளவு துணி இங்கே இருக்குது. இதை தான் நம்ம இப்போ மடித்து வச்சு உருட்டு பைப்பிங் அடிப்போம். அதாவது த்ரெட்டு வச்சு அடிக்கிற மாதிரியே அந்த உருட்டு பைப்பிங் வரும், மெல்லிஸாக வரும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை
உள்ளே மடக்கிக்கணும். இப்படி மடித்து வச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது இந்த ஜாயின் பண்ண துணி வந்து கீழே போகக்கூடாது. இப்படி இப்போ இந்த பீஸோடவே ஜாயின் இருக்கணும். இப்படி மேல் பக்கமாக நோக்கி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங் வந்து உருட்டு பைப்பிங் நல்லா உருட்டாக வரும். பாருங்கள், இது மேல் நோக்கி தான் இருக்குது. பாருங்கள், இந்த துணி மேலே இருக்குது. இதை வச்சு மடித்து நம்ம எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு டைட்டாக உருட்டி தைச்சிக்கணும். இப்போ தையல் போடும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த பீஸில் நம்ம புடவை துணி கலர் கொடுத்தோம் பாருங்கள், அந்த கலர் துணியில் வரக்கூடாது. இன்னாண்ட பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் சென்டரில் வரணும். இந்த கலர் துணிக்கும் இந்த ப்ளூக்கும் சென்டரில் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தையல் வரணும். நம்ம எவ்வளோ மெல்லிசாக மடித்து கொடுக்குறோமோ அவ்வளோ மெல்லிசாக வரும். சாரீக்கு மேட்சாக வேணும்னா சாரியில் நம்ம ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு கிழிச்சிக்கலாம். துணியை சைடில் கிழிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கைக்கும் கழுத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்னும் த்ரெட் பைப்பிங் வச்சோம்னா நம்ம வந்து ரொம்ப மெல்லிசாகவும் நல்ல ரவுண்ட் வந்து ஷேப் நல்லா எடுத்து கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ துணியை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து உருட்ட மாதிரி வைக்கணும். முடிக்கும் போதும் இந்த 1/2 இன்ச்சு விட்ட பாருங்கள், அதையும் ஆரம்பிச்சோன்னா இதில் முடிக்கும் போதும் மடித்து வச்சு தையல் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த பைப்பிங் எப்படி இருக்கு பாருங்கள். எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் கூட மெல்லிசாக வேணுன்னா நல்லா உருட்டி வச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் த்ரெட் பைப்பிங் போடுறேன், பார்த்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.